நான் தான் ஜெயலலிதாவின் உண்மையான மகள். ஜெயலலிதாவிற்கு நடிகர் சோபன் பாபுக்கும் பிறந்தவள் நான் என கூறிக்கொண்டு ஜெயலட்சுமி என்பவர் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மிகப்பெரிய ரகளையில ஈடுபட்டிருக்கிறார். இதுவரை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக மேலிடம்தான் கிளப்பி விட்டிருக்கிறது என பரபரப்பு தகவல்கள் வெளியே கசிய ஆரம்பிச்சிருக்கின்றன. நான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வரை சந்தித்து விட்டுதான் வந்திருக்கிறேன் என்று கூறிய அவரை அதிமுகவினர் ஓட ஓட விரட்டி அடித்திருக்கிறார்கள். இதன் பின்னணி தகவல்கள் என்ன, யார் இந்த ஜெயலட்சுமி என்பது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் கொடுக்கப்பட்ட நிலையில அதிமுக தலைமை செயலகத்தில் நேர்காணல் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில ஜெயலட்சுமி என்பவர் தான் அதிமுக சார்பில் போட்டியிடப் போவதாக கூறிக்கொண்டு தலைமை அலுவலகத்திற்கு வந்தார். அப்பொழுது அவரை அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் விரட்டி அடித்தாங்க. இதனைத் தொடர்ந்து அவர் நிருபர்களை சந்தித்து சில செய்திகளை வெளியிட்டிருக்காரு. என்னை அதிமுகவினர் அசிங்கப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். எனக்கு முதலமைச்சர் பதவி தர வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. எம்எல்ஏ கலந்தாய்வுக்கான ஃபார்ம் கொடுத்தேன். பணம் கட்டித்தான் அந்த ஃபார்ம் வாங்கினேன். நான் ஃபார்ம் வாங்கும் பொழுதே என்னை தடுத்திருக்கலாம். நான் தனியாகத்தான் வந்திருக்கிறேன். எல்லோருக்கும் மரியாதை கொடுத்து நடந்து கொண்டேன். நேர்காணலுக்கு வருவதற்கு எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதன் பேரில்தான் நான் நேர்காணலுக்கு வந்தேன். ஆனால் நான் வந்தவுடன் கதவு மூடப்பட்டது. காரின் கதவை அடித்தார்கள். இங்கிருந்து போ என துரத்தினார்கள். எனக்கு சாதாரண எம்எல்ஏ சீட்டு போதும். மக்களுக்கு சேவை செய்வதற்கு முதலமைச்சர் பதவி கேட்கவில்லை. என்னை அசிங்கப்படுத்தியதற்கான காரணத்தை எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்க வேண்டும். நான் ஜெயலலிதா அம்மாவிற்கும் சோபன் பாபுவுக்கும் பிறந்தவள். அம்மா எழுதி கொடுத்த உயில் தேனி போடி நாயக்கனூரை சேர்ந்த ஞானவேல் ராஜா என்பவரிடம் இருக்கிறது. அந்த உயிலை நான் விரைவில் வெளியிடுவேன் என்று கூறியிருக்கிறார். என்னை பொறுத்தவரையில அம்மாவின் ஆட்சி மலர வேண்டும். கொடநாடு சம்பவம் எல்லோருக்கும் தெரியும். அம்மாவின் நகைகள் ஆவணங்கள் எல்லாம் எடுத்து செல்லப்பட்டுவிட்டது. திருடப்பட்ட நகைகள் அனைத்தும் சாமுண்டேஸ்வரி என்பவரிடம் இருக்கிறது. ஜெயலலிதா அம்மாவை சசிகலா தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொன்றுவிட்டார். நான் செங்கோட்டையனை நீக்கியது தொடர்பாக அமித்ஷாவை சந்தித்து பேசினேன். அவரை சந்தித்து பேசும் பொழுது 1 வாரம் பொறுத்திருங்கள் என கூறினார். இவ்வாறு ஜெயலட்சுமி பத்திரிகையாளர்களிடம் பேசினார். ஜெயலலிதா எழுதிய உயில் போடி நாயக்கனூரை சேர்ந்த ஞானவேல் ராஜா என்பவரிடம் இருப்பதாகவும் கொடநாட்டில் திருடப்பட்ட நகைகள் ஆவணங்கள் சாமுண்டேஸ்வரி என்பவரிடம் இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த இருவரும் யார் என்பது தெரியல. இதற்கிடையே இந்த ஜெயலட்சுமி முன்னதாகவே கடந்த 2023ஆம் ஆண்டு கொடைக்கானலில் இதேபோல் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்பொழுதும் ஜெயலலிதா மகள் என கூறிக்கொண்ட இவர் எம்ஜிஆர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருப்பதாக தெரிவித்தார். அதனை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்காகவும் தெரிவித்தார். இது மட்டுமல்லாத இரட்டை இலையுடன் கூடிய இரட்டை ரோஜா சின்னத்தை தேர்தல் ஆணையத்தில் கேட்டிருப்பதாகவும் தகவல் தெரிவித்தார். இது மட்டுமல்லாம நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளிலும் நாங்கள் போட்டியிட போகிறோம். நான் தேனி தொகுதியில் போட்டியிட போகிறேன். என் அம்மாவின் சொத்துக்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போகிறேன் என்றெல்லாம் பேசினார். ஆனால் தற்பொழுது பேசும் பொழுது நான் புதிதாக கட்சி தொடங்க நினைத்தேன். ஆனால் என்னை சார்ந்தவர்கள் எல்லாம் கட்சி தொடங்க வேண்டாம், நீங்கள் அதிமுகவிலேயே இருந்து சேவை செய்யுங்கள் என கூறினார்கள். அதனால்தான் நான் அதிமுகவில் எம்எல்ஏ சீட்டு கேட்டு வந்திருக்கிறேன் என தெரிவிச்சிருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் என் அம்மா ஜெயலலிதாவை பல காரணங்களுக்காக நான் சந்திக்கவில்லை. அவர் முதலமைச்சராக இருந்தபோது 2 முறை சந்தித்திருக்கிறேன். கடைசியாக அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்த போதும் நான் 1 முறை சந்தித்தேன். அம்மா நடிகையாக இருந்தபோது போயஸ் கார்டனில் வீட்டிற்கு வந்திருக்கிறேன். அவர் எழுதிய டைரி என்னிடம் இருக்கிறது. மேலும் அவர் பயன்படுத்திய ஆடைகள் மற்றும் பொருட்கள் என் வசம் இருக்கின்றன. பல காரணங்களுக்காக நான் வெளிப்படையாக அவரது மகள் என்று என்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியல. ஜெயலலிதா மகள் என்பதற்காக DNA டெஸ்ட் உள்ளிட்டவற்றை நீதிமன்றத்தில் அளிக்க தயாராக இருக்கிறேன் என்று பேசியிருக்கிறார். யார் இந்த ஜெயலட்சுமி, அவரது பின்புலம் என்ன என்பது தெரியவில்லை. ஆனால் இவர் பெங்களூருவிலிருந்து அதே போல் திடீர் என தமிழகம் வந்து ஏதாவது புயலை கிளப்புவார். இவரை திமுக தரப்பில்தான் திட்டமிட்டு தூண்டி விடுகிறார்கள் என அதிமுக தரப்பில் குற்றம் சுமத்துகிறார். வேண்டும் என்று அதிமுகவில் குழப்பம் ஏற்படுத்துவதற்காக பெங்களூருவிலிருந்து இவரை வரவழைத்து பிரச்சனையை ஏற்படுத்துவது திமுக தான் என்கிறார்கள் அதிமுக வட்டாரத்தில். யார் இந்த ஜெயலட்சுமி என்பது மட்டுமில்லாம போடி நாயக்கனூரை சேர்ந்த ஞானவேல் ராஜா மற்றும் சாமுண்டேஸ்வரி போன்றவர்களை விசாரித்தால் பல தகவல்களை வெளிவரும் என்றார்கள்.
ஜெயலட்சுமி மீண்டும் டெல்லிக்கு சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக தெரியுது. அடுத்து அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதேபோல் கேரள மாநிலத்தை சேர்ந்த பெண்மணி ஒருவரும் நான் ஜெயலலிதா மகள் என கூறிக்கொண்டு சமீபத்தில் டெல்லியில் பேட்டியளித்தது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.